ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஆராதனை ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய போதர் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, பரலோகத்தின் எஜமானவே, இந்த நாளும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீங்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அன்றே ஸ்தோத்திரம். துதி என்னும் ஆயுதத்தினாலே அன்றே ஸ்தோத்திரம் வானமண்டலத்துடைய பொல்லாத ஆவியுடைய சேனைகளை உடைக்கும். இங்க ராஜாதி ராஜாவுடைய பாதபடி அடையும் நீங்க பாராட்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்றே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு துதிக்கும் போதே இந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மையப்படப்போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரை எங்கள் மேலாய் வைக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து கனம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. ஆமென். சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனர். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமெடி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமெடி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் நம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் நம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். ஹalleluya. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் Thank you, பிழைப்பான். Jesus. நீ விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹalleluya. தமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹalleluya. அருமையான தேவஜனமே, தேவ பிள்ளைகளுக்கு சுதந்திரம், நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஹalleluya. நெஞ்சில தட்டி சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே. பாடலை பாடும்பொழுது விசுவாசியே உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. என்று பிழைப்பான். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசி பிழைக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறவன் பதறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் நம்மை சூழ நிற்கிறது. உங்களை சூழ என்ன நிக்குது? உங்க தலையை சுத்தி என்ன நிக்குது? உங்க சிந்தனையை சுத்தி என்ன நின்னுட்டு இருக்குது? நீங்க சொல்லுங்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தங்கள் என்னை சுற்றி இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிறது. எல்லாம் கரங்களை வேண்டி சொல்லுங்க, ஹalleluya. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. பாடுவோமா? மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். ஹalleluya. அநாதி தேவனுடைய அடைக்கலமே. ஹalleluya. காருண்யத்தாலே நம்மை இழுத்துக் கொண்டார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் நான் இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில இருக்கிறார். நம்முடைய தேவன். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். ஆமென். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால
உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவாருளால். ராணாமா சேங்கராந்தரவா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையை பேசி துரானாமாஷே ஆராதலதி அலந்தல வேலவலா தேரவோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஓ ஹல்லேலூயா. அப்பா, நிலத்தின் மேலே எங்க ஆத்மா மேல வாஞ்சியாய் கதறுகிறது. எந்தெந்த இடத்திலே ஆத்மா வாஞ்சியாய் இருக்கிறதோ, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். ரூணாமாஷே காரபாபாபா உலவலாந்தர வேலவலாந்தரபா. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே. ஹல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் இந்த க்ஷண பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த இடத்திலே வறட்சி, எந்தெந்த ஆத்துமா வறட்சியாக காணப்படுகிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா டிப்ரெஷன் in the name of Jesus, எல்லா dryness in the name of Jesus. ஷேகனமரந்தரமக்க ஷேகரவோரபா. பேசுங்க அந்நிய பாஷையில. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொன்னீங்களே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பாடுவோம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே. ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவகலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவபலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. நீர் கட்டினால் அதை யாரும் இடிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை யாராலையும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிறதே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம், எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க ஸ்பெஷலான ஆளு. மற்றவர்களுக்கு அவருடைய அருமை தெரியாமல் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, உன் நிமித்தம்
ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீர் திறந்தால். நன்றி ஆண்டவரே. ஷக்கரமரமலந்தரமா. ஹalleluya. எத்தனை விசுவாசம்? இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. கரத்தர நமஷே மேலந்தலவோ ஏ ஹலந்தலவோ ஷே ஆரமா கரதியோர தரவா குஷே கரந்தரவோ ஏ நாந்தரந்தர தியலவல பேரவரவோ தரந்தர கஸ்ஸே காமா. பேசுங்க அந்நிய பாஷையில. ஒருத்தர் அடைக்க முடியாது. தேவ பிள்ளைகளை குறுக்க முடியாது. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஹalleluya. ஒடுக்குறாங்க. தேவ பிள்ளைகளை ஒடுக்கவே முடியாது. செய்யும் தேவ ஜனம். ஆமென். நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நாசி சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசி சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரணையில் சூழ்ந்திட மேலையில் பஸ்க ஆட்டுக்குட்டி. மரணையில் சூழ்ந்திட மேலையில் பஸ்க ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அழிப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. அவனும் சீராம் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம்.
நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்திலே சூழ்நிலைகள் எப்படி கூட இருக்கலாம், நம்ம தேசத்துல எப்படினாலும் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா. திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் கொடுத்த திறந்த வாசலுக்காக நன்றி. எனக்காக கர்த்தர் கொடுத்த திறந்த வாசலுக்காக நன்றி. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்காக நீங்க கொடுத்திருக்கீங்களே, எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்கு எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷேகரந்தரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்தி பாடி நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஷேனமலந்தரபோ. மகத்துவமும் பேர் புகழும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் நினைச்சா நம்மள உயர்த்த முடியாது, கர்த்தர் நினைச்சாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரியுவின் ராஜ்யபாரக்காரத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரக்காரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. ராணமா ஷேகரதரந்தரபோ குரமரந்தரபக ஷேகரதியரந்தரபோ. ஆமென். ரத்தனதலந்தரபோ ஏனமா ஷேகனமலபோ. நம்ம கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் ஆமென். மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சரணத்தை பாடுவதற்கு முன்பாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உலகத்தை பார்க்க கூடாது, சூழ்நிலையை பார்க்க கூடாது. சொல்லுங்க, என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. என் மாமி செய்கிற தொட்டி
அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய தேவன். இருக்கிறதுல பணக்காரங்க யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் பணக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தான் பணக்காரர்கள். இருக்கிறதிலே அதிகமான ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரிடத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யான அவருடைய உள்ளத்திலே நம் உள்ளத்திலே இருக்கிறதுனாலே ஹல்லேலூயா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. படவும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. இந்த மனிதனையும் உயர்த்தினரே உம்மாலாகுமே. இந்த மனிதனையும் உயர்த்தினரே உம்மாலாகுமே. ஆராதனை, 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சத்தியமும் ஜீவனுமே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய சொந்தங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஹல்லேலூயா உம்முடைய கரத்திலே சத்தியம் இருக்கிறது. எந்த மனுஷனையும் ரட்சிக்க தேவனால முடியும் அப்பா. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலையை தருவீராக. சேகராந்தரவோ குலவோ உரமலாந்தரவா. பேசுங்க பேசுங்க. அப்படியே அந்நிய பாஷையில கரங்களை உயர்த்தி ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவார்களாக. நாங்க அறிக்கை செய்து பாடுகிறோம் அப்பா. எந்த மனுஷனை விடுவிக்க முடியுமே? விக்கிர ஆராதனையிலிருந்து விடுவிக்க அப்பா என் தேவனால முடியுமே. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்க என் தேவனால முடியுமே. அடிமைத்தனத்தின் ஆவியே அந்நிய பாஷையில பேசுங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையிலே ஓ கரபபபப ஷேபலதரதரபரதரபோ ஆனரோவக ஷேகலதியரதரபோ. இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. என் ஜனத்தை என் ஜனம் விடுவிக்கப்படுவார்களாக. என்னுடையதை விடுவிக்கும் நாள் வந்ததுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என்னுடையதை ரட்சிக்கிற நாள் வந்ததுன்னு சொன்னீங்களே. சியோனுக்கு தயவு செய்கிற நாள் வந்தது. சகாயம் செய்யும் நேரம் வந்தது. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. எங்களுடைய நண்பர்கள் யாருக்கு நீங்க ரட்சிப்பு ஜோமனாலும் அந்நிய பாஷையில பேசுங்க. கரங்களை உயர்த்தி நாங்க விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். விடுதலையை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடோமா. சத்தியமும் ஜீவனுமே சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட
மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு. உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு. உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனை தேவ வல்லமை தேவ வல்லமை உண்டு. உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு. உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனை தேவாக்கினி உண்டு. உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவக்கினி உண்டு. உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதனையின் நாளும் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் ஆராதித்து ஆராதனையின் நாளும் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன். கெம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே.
கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு ராஜா நீ ராஜாவே. இனமேல் அந்த நந்தரமாஷே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே என் தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்திற்கு மனம் இறங்குங்க. அழிவு போதும் அப்பா, போதும் போதும் போதும். தீங்குக்கு மனசாபடுகிற தேவன் ஆண்டவரே, தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன். அல்லேலூயா. ஓ நாராந்தரந்தி ரம 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 ஏ நமஷே நம ரந்த ரம ரந்த ரம ரம ரம. ஓ தொடுங்க 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 ஆண்டவரே எங்க தேசத்தின் மேலே. நாராமலாந்த லாந்த ரம 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 ஏனமே கஷேகலந்த ரமண பரந்த ரம. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தெய்வ கோபம் மாற வேண்டும், தேசமே சுவை காண வேண்டும். கரங்களை வேதி சொல்லுங்க. எங்க தேசத்தை அழிக்க வேணாம்பா. போதாண்டவரே, கொரோனா போதும், பரவ வேண்டாம்பா. எங்க தேசத்துக்கு மேல மனம் இருங்க. கரங்களை வேத்தி உங்களால முடிந்த தேவ சமூகத்திலே கதறி ஓ நாமாஷேங்கலாந்தரவோ ராந்தரவோ ஓ நாம ராந்தரவோ சொல்லுங்க. தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் சுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசமே சுவை காண வேண்டும். ராந்தரந்தரவோ ஏனாலாந்தரமலமலாதி அரந்தரவே ராந்தரவோ ஓ குலாந்தரமலாந்தரவே லமரமரவா ஏனாந்தரந்தரமரமரவோ ஷேங்கரந்தரவோ ஓ ராந்தரவோ ராங்கஷே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. என் தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. மீண்டுமாக திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசுயா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசுயா. கரங்களை உயர்த்தி நான் உம்மை போல
இரக்கத்தினாவே எங்க மேல ஜபாவி அண்ட எருசலேமை பார்த்து கண்ணீர் விட அழுதீங்களே. எங்களுக்கும் அந்த மனதுருக்கம் ஓனாரந்தரதி அரந்தரவோ சேகரந்தரவோ நான் பர்றந்தரவா கரவோ இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். அல்லேலூயா என்று சொல்ல சொன்னா நான் மொர்தெகாய் எஸ்தரிடம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ராஜமேன்மை நமக்கு இருக்கிறது. தேவ சமூகத்திலே ராஜா கிட்ட பரிந்து பேசுகிற ஒரு அபிஷேகத்தை, ராஜமேன்மை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொன்ன ராஜா வாதையை நிறுத்துவார். ஹல்லேலூயா. அகில உலகத்தில் ஆளுகை செய்கிற நம்முடைய ராஜா, ஓ ராஜமேன்மை நமக்கு இருக்கிறதே. ராஜ சிங்காசனத்திற்கு முன்பாக ராஜாவின் சமூகத்திலே நிற்பதற்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுக செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் ஏஜ் குடும்பத்தார் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தாலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை சற்றே தியானிக்க போகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பையும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தலும். கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்ப்பையும் என்கிறான காரியம் மிக முக்கியமானது. வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படும் போது ஆண்டவர் ஒரு திருச்சபையை பார்த்து சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். நீ சாவுக்கு எதிராயிருக்கிறதான காரியங்களை ஸ்திரப்படுத்தி என்கிறான காரியத்தை குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்ப்பையும் என்கிறான காரியம் செயலற்று இருக்கிறதான ஒரு காரியத்தை அதை ஒரு உயிரோட்டம் உள்ளதாக செய்கிற நிகழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெறும் அலங்கரிக்கப்பட்ட பொம்மை அல்ல, கிரியை செய்வதற்கு ஏதுவான அவருடைய சாயல் நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபகுக் தீர்க்கதரிசி இதைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்டான், உயிர்ப்பையும் எங்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உம்மை காண எங்களை உயிர்ப்பிப்பீராக என்று கேட்கிறான். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம். இதிலே 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொல்ல போகிறேன். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 154வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும். இங்கே சொல்லப்படுகிறதான பதம் நீதிமன்றங்களே உபயோகப்படுகிறதான பதம். ஒரு மனிதன் தவறு செய்து மாட்டிக்கொள்ளும் போது அவனுக்காக பரிந்து பேசி, அவனுக்காக சட்டத்தில் உள்ளதான அவ்வளவு காரியங்களையும் குறிப்பிட்டு வழக்காடி அவனை மீட்டுக் கொள்கிறதான அந்த காரியத்தை குறிப்பிடுகிறது. இதை சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும். ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலையில் எனக்குள்ளாக இருந்தாலும், விழுதல் எழுந்திருக்கிற காரியங்கள் இருந்தாலும், உம்முடைய வசனத்தின்படி நீர் உயிர்ப்பிக்கும்படியாக உம்மை நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி? உம்முடைய வார்த்தையின்படி என்று சொன்னால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வார்த்தையில் ஒரு நாளும் மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உம்முடைய வார்த்தையின்படியே உயிர்ப்பிப்பீராக. ஜனங்களை மறக்கச் செய்கிறதான காரியத்தை நீர் மாற்றுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஊரிலே ஒரு
காட்டு வௌவால்கள் இருக்கிறது. அந்த காட்டு வௌவால்கள் என்ன செய்வதால் மிருக ஜீவன்களை கடித்து அதை மறக்க செய்து, அதனுடைய உணர்வை மறக்க செய்து பிற்பாடு அதனுடைய ரத்தத்தை குடிக்கிறது. இந்த காரியத்தை தொலைக்காட்சியிலும் நான் பார்த்திருக்கிறேன். ஆச்சரியமா இருந்தது. அது கடிக்கும் வரையிலும் எந்த உணர்வுமே இல்லாதபடிக்கு மறத்து போகிற காரியத்தை அது செய்திருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக செயல்பட முடியாதபடிக்கு மறத்து போனதாய் இருக்கிறதான காரியங்களை தேவன் இன்றைக்கு உயிரடைய செய்ய போகிறார். அந்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், உயிர்ப்பையும் என்கான காரியத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படி உயிர்ப்பையும். இரண்டாவது, இந்த உயிர்ப்பையும் என்கான காரியத்தை சொல்லும் போது 156வது வசனம், 119ஆம் சங்கீதம் 156வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பேன். இரண்டாவது அவன் சொல்கிறான், முதலே சொல்லும்போது வார்த்தையின்படி உயிர்ப்பையும், இரண்டாவது நியாயங்களின்படி உயிர்ப்பையும். அது என்ன நியாயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டதான காரியம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. என்று சொன்னால் உலகத்திலே சத்ருவாகிய பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவரையும் வஞ்சிப்பதற்கு பல காரியங்களையும் உலகத்தின் ஆவியையும் அசுத்தங்களையும் நமக்குள்ளே போட பார்க்கிறான். இப்பொழுது சங்கீதக்காரன் கேட்கிறதான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய நியாயங்களின்படி. ஏன் உம்முடைய நியாயங்கள்? அவனுக்கு எல்லா உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அத்தனை காரியங்களும் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இந்த உலகத்துக்குரிய காரியங்களை காண்பித்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதிலே நீர் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்ன நியாயம் அது? இந்த நியாயத்தை குறித்து சொல்லும் போது மோசே ஆண்டவர் சொன்னார், நீ மலையின் மேல் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் என்னையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எங்கே? உன்னதங்களிலே கொண்டு போய் அந்த உயிர்ப்பிக்க காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மூன்றாவது ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 159வது வசனம், இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான காரியம், என்னை உயிர்ப்பியும் என்கிறான காரியத்தில் மாத்திரமல்ல, அவன் சொல்ல விரும்புகிறான காரியம், உம்மை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு பிடிக்கும், ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பது பிடிக்காது. பலருக்கு சத்தியத்தை அதனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவை ஒரு படத்தில் இருப்பவர்களாக காண விரும்புவார்கள். ஒரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிதாபப்படும் மனமாக அவர்கள் என்று சொல்லி அவர்கள் எத்தனையோ தன்னுடைய ஆதங்கத்தை காண்பிப்பார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு விருப்பம் இருக்காது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகள் எதுவாயிருந்தாலும் அதை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நடந்தால் எனக்கு நன்மைதான் கிடைக்கும், ஒரு நாளும் எனக்கு தீமை செய்யாத தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அந்த கட்டளைகளினாலே ஆண்டவர் நம்மை உணர்வடைய செய்கிறார். அவருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டது? நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்படும் போது உம்முடைய வார்த்தைகள் அது சத்தியம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உலகத்தில் 1000 வார்த்தைகள் 1000 காரியங்களை கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனடைய செய்கிறது, நம்மை தூண்டுகிறது. எதற்கு? பரிசுத்தத்துக்கு, அவருக்கு உண்மையாய் நடப்பதற்கு, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களையும் நேசிப்பதற்கு அவருடைய அன்பு தூண்டுகிறது. ஒரு அன்னை தெரசாவிடத்தில் கேட்டாரலாம்,
நீங்கள் எப்படி இப்படி அழுகின சரீரத்தை தொடுகிறீர்கள்? இந்த தொழுநோயாளிகளை தொடுவதிலே உங்களுக்கு அருவருப்பா இல்லையா என்று கேட்டார்களாம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நோயாளியிடத்திலும் போகும்போதும் அந்த நோயாளியுடைய முகம் மறைந்து அங்கே இயேசு கிறிஸ்துடைய முகம் தோன்றும். ஆண்டவர் சொல்வார், இந்த சிறியர்களில் எதை எனக்கு செய்தாயோ அதை எனக்காக செய்கிறாய் என்கிற வார்த்தை எனக்கு கேட்கும். ஆம், நான் அப்படியாய் செய்கிறேன் என்று சொன்னார். அவருடைய கட்டளையின்படி உயிர்ப்பையும் என்று சொல்லும் போது அவருடைய சாயல் நமக்கும் தரிப்பிக்கப்படுகிறது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய கிரியைகள் நமக்குள்ளாய் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது சுயநலம் மிக்க உலகம் இது. தங்களுக்கு இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற உலகம் இது. இதிலே கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறான காரியம், அவரோடு உள்ள உறவினாலே மற்ற ஜனங்களையும் பரலோகத்தின் பாதையிலே இழுத்துச் செல்வதற்கு உங்களையும் என்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே இருப்பீர்களானால் செத்தவர்களை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். ஒரு முறை ஒரு மனிதன், ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் இந்த உபத்திரம் என்று கேட்டுக்கொண்டானாம். ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார். ஒரு காட்டிலே வேட்டையாட வேட்டைக்காரன் சென்றான். அவன் சென்ற பொழுது ஒரு 10 குருவிகள் மரத்திலே இருந்தது. அவன் சுட்டான். அதை எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே சுட்ட போது 5 குருவிகள் பறந்து விட்டது. ஒரு 3 குருவிகள் செத்து விழுந்தது. 2 குருவிகள் மாத்திரம் தத்தி தத்தி பாதி குற்றையிலும் குலையுமாக அது தத்தி கொண்டிருந்தது. அந்த வேடன் எதை பிடிப்பான் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஆண்டவரை, தத்தி தத்தி ஓடுவதைத்தான் அவன் பிடிப்பான். ஏன் மரிப்பதை அவன் எடுத்துக்கொள்ளக்கூடாதா அல்லது பறந்ததை பிடிக்கக்கூடாதா என்று கேட்டாராம். இல்லை ஆண்டவரே, அவை ஏற்கனவே பறந்து போய்விட்டது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. மரித்து போனது உலகத்தோடு கூட போய்விட்டது. ஆனால் குற்றையிலும் குலையிலுமா இருப்பது அது திரும்ப தப்பித்துக் கொள்ள அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், அப்படித்தான் இந்த உலகத்திலேயும் சில பாடுகள் கண்ணீர்களுக்கான காரியம் சத்துரு உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கான காரியம். ஆனாலும் நீ இன்னும் சாகவில்லை. தத்தி தத்தி நீ நடக்கிறாய். நீ ஜெயம் பெறுவாய். அந்த 5 பறந்து குருவிகளும் மரித்த பரிசுத்தவான்களை குறிக்கிறது. ஜெயம் பெற்றோனாய் அவர்கள் கலந்து சென்று விட்டார்கள். கீழே இருக்கிறதான செத்து போன குருவிகள் உலகத்தோடு கூட உழன்று கொண்டிருக்கிற நிலைமையில இருக்கிறது. நீ இந்த நிலைமையில இருக்கிறாயா? இந்த வேளையிலும் தேவன் எதிர்பார்க்கிறான காரியம், தேவனை நோக்கி அந்த ஆபகு தீர்க்கதரிசி கதறினது போல எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி கதற எதிர்பார்க்கிறார். எதிரிலே உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உமது நியாயங்களின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். ஆம், ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால் மாண்ட ராட்சதன் உயிரோடு எழுந்திருப்பது போல தேவனுடைய கரம் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறது. நீங்கள் தேவனுக்குள்ளாய் சாதிக்க போகிறீர்கள். உங்களுக்குள்ளாய் தேவன் ஒரு உயிர்ப்பித்தலை தருவாராக. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நிறைவாக என்ற மனைவி ஜெபித்து முடிப்பார்கள். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும். அப்பா, உம்முடைய கிருபை பெரியதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் நீங்க மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நீங்க உயிர்ப்பித்தபடியால் நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுக செய்யுங்க. உங்க பிரசன்னத்தின் மூலம் அநேக காரியங்களை சாதிக்க, உங்க அபிஷேகத்தினால் நுகங்களை முறிக்க
தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுக செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவனையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மெய்ப்படட்டும்.